தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறியல் துறையில் வந்து இன்றைக்கி ஒரு இந்த ஸ்பெசிமென்ஸ், அதாவது அந்த உடல் உறுப்புகளை வந்து பாதுகாத்து வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரதுக்காக ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம். அதில் வந்து ஒரு புதிய முறையை வந்து இந்த வட்டம் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிறக்காக தான் இருக்கும் இன்றைக்கு. இது 1997 வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி கந்தர்ங்கிற விஞ்ஞானி வந்து பிளாஸ்டினைசேஷன் அப்படின்னு ஒரு இது கண்டுபிடிச்சார். அது எப்படின்னா, அப்படியே அந்த உடல் உறுப்பை வந்து அந்த பிளாஸ்டினைசேஷன் பண்ணோம்னா அது அப்படியே வெளியில் அப்படியே வச்சுக்கலாம். இங்கெல்லாம் ஃபார்மலினில் போட்டு தான் வைப்பாங்க. அது வந்து அப்படியே பிளாஸ்டினைசேஷன் பண்ணியாச்சுன்னா கெட்டு போகாமல் அதை அப்படியே வச்சுக்கலாம். அதை வந்து கண்ணாடி மேலேயோ அதிலையோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதாவது அலமாரியில் வச்சுக்கிட்டோம்னா அதை அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு வந்து இருந்தது. அதை வந்து இங்கே வந்து 2012 தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து டாக்டர் எழிலரசன் துணைத்தலைவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த பிளாஸ்டினைசேஷனே வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் வந்து வேறு எங்கேயுமே பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக இங்கே தேனியில் மட்டும்தான் அது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. உறுப்புகளை மட்டும் இல்லாமல் உடலையுமே கூட பிளாஸ்டினைசேஷன் பண்ணி அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். அதுவுமே கூட ஒரு சில உடல்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ அந்த பிளாஸ்டினைசேஷனுக்கும் ஒரு ஸ்டெப் முன்னால் போய் அது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பிளாஸ்டினைசேஷன் பண்ணதை வைக்கிறது வந்து கண்ணாடி ஜாடியில் வைக்கணும், இல்லை எதிலையாவது ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் இல்லையா? அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபைபர் கிளாஸ் எம்பெட்டிங் அப்படின்ட்டு அந்த பிளாஸ்டினைசேஷன் பண்ண உறுப்பை வந்து சுற்றி அந்த ஃபைபர் கிளாஸை ஊற்றி அதை ஒரு கண்ணாடி இது மாதிரியே ஆக்கிடுறாங்க. ஸ்பெசிமன் மாதிரியே ஆக்கி அந்த கண்ணாடி அதை திருப்பி எப்படினாலும் பார்த்துக்கலாம். அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பொருள். அந்த உறுப்பு வந்து அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கும். அதை வந்து எந்த பக்கம்னாலும் திருப்பி பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் நீண்ட நாள் பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஃபார்மலின் இந்த ஐட்டங்கள் இதெல்லாம் தேவையே கிடையாது. பல வருஷங்கள் கெட்டு போகாமல் அது பாட்டுக்கு மியூசியத்தில் இருக்கும். எத்தனை வருஷத்துக்குனாலும் இருக்கும், அது பாட்டுக்கு இருக்கும். பரம்பரையாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரதுக்கு எல்லாமே இது வந்து பயன்படும். வெறுமனே இந்த உடற்கூறு மட்டும் இல்லாமல் ரேராக ஒரு ஆப்ரேஷன், ஒரு கட்டி சர்ஜரி பண்ணி எடுத்துருப்பாங்க. அந்த கட்டி எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சில மாறுபாடோட குழந்தைகள் பிறக்குது இல்லைங்களா? சில தலையெல்லாம் பிறகு மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் வந்து மாறுபாடு அதையும் வந்து சொல்லித்தர குழந்தைகள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சொல்லித்தரதுக்காக அவையும் இந்த மெத்தடில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிற்கால சந்ததிகளுக்கு வந்து மருத்துவ மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். அதை தான் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபைபர் கிளாஸ் எம்பெட்டிங் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் உலகத்தில் யாருமே பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு இங்கே தான் கண்டுபிடிச்சி முதல்ல இப்போ பண்ணியிருக்காரு. அதனோட மாடல் தான் இது வச்சுருக்கோம். ஃபைபர் கிளாஸ் எம்பெட் பண்ண இந்த பிளாஸ்டினைசேஷன் வந்து 1-2 இந்தியாவில் வேறு சில காலேஜில் பண்ணுறாங்க. பட் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிகள் எதுலேயும் பண்ணுறதில்ல. வேறு ப்ரைவேட்டில் தான் பண்ணுறாங்க சார். தமிழ்நாட்டில் சிஎம்சி வெள்ளூரில் பண்ணுறாங்க சார். தமிழ்நாட்டில் அடுத்து இவர் சார் பண்ணுறாரு. ஆமாம், கவர்மெண்ட்டில் வந்து சார் தான் ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டினைசேஷன் வந்து தனியாக ஹார்ட்டே ஒன்று வச்சுருக்காரு. கொஞ்சம் யோசிப்பீங்கன்னா வேணாம், அப்புறம் காமிக்கிறேன் சரிங்களா? இது வந்து அதையே வந்து பிளாஸ்டினைட் பண்ணதையே உள்ளே வந்து எம்பெட் பண்ணிடுறாங்க. உள்ளே வெளியில் ஃபைபர் கிளாஸ் ஊற்றி இப்படி வச்சுறாரு. முந்தையெல்லாம் ஃபார்மலில் வச்சு பூரா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உள்ளே போனாலே நெடி அடிக்கும், மூக்க மூடிட்டு தான் போகணும், இருமல் வரும், தும்மல் வரும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இந்த ஃபைபர் கிளாஸ்க்குள்ளே அப்படியே எம்பெட் பண்ணி வச்சாச்சா, அப்படியே எடுத்து கையில் எடுத்து எந்த பக்கம்னாலும் திருப்பி எப்படினாலும் பார்த்து எப்படினாலும் கற்றுக்கலாம். முன்னால் எப்படி இருக்கும், பின்னால் எப்படி இருக்கும்லாம். ஆமாம் சார், அதை ஊற்றி மோல்டு பண்ணி அப்படியே பண்ணிடுறது சார். ஆமாம் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.